நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். கூடவே தினகரன் அவர்கள் எனக்காக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார், அதனால அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவருக்கான ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலையில் மறுபடியும் ஓபிஎஸ்ட்ட செய்தியாளர்கள் அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பழைய செய்திங்க அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு என்றைக்குமே தமிழக மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கின்ற கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில வெள்ளக்கொடியும் வச்சு சமாதானம் போக முடியாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவங்க ஐபிசியில் நிறைய முறை சொல்லியிருக்கேன். கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, எந்த கோர்ட்ல போய் வழக்கு கேஸு சின்னத்தை முடக்கிறது இவ்வளவு துரோக செயல்களையும் பண்ணிட்டு அம்மா இருந்த அலுவலகத்தை அடிச்சு உடைச்சிட்டு அம்மா உட்காந்து இந்த சேரை அடிச்சு உடைச்சு என்னென்ன நயவஞ்சகத்தனம் பண்ணணுமோ 17 கேஸ் போட்டு கடந்த 3 வருஷமா அதிமுக மேல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தி தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வை ஏற்படுத்தி தொண்டர்கள்லாம் சோர்ந்து போனப்போ கூட ஒற்றை மனிதனா நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கட்சியை காப்பாத்தி கழகத்தை காப்பாத்தி இன்னைக்கு பழைய எப்படி ஒரு எழுச்சியோட இருந்ததோ அதிமுக அந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எந்த முயற்சியும் எந்த சதி வேலைகளையும் எடுபடாதப்ப இப்ப பாத்தீங்கன்னா அப்பயும் ஒரு குருவாலை பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு சமாதானத்துக்கு வர்ற அண்ணன் பழனிசாமி. இத்தனை நாள் அண்ணன் பழனிசாமி மன்னன் பழனிசாமின்னு தெரியலையா உங்களுக்கு? புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்கன்னு சொன்ன வாயே புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இது அப்படிங்கிற அளவுக்கு தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லைங்க. ஏன்னா 3 வருடமா அதிமுக தான் அரசியல் அரங்கத்துல ஒரு பேசும் பொருளாச்சு. அத்தனை டிவியிலையும் சாயந்தரம் 7 to 9 உட்காந்தீங்கன்னா அதிமுக 7 இருக்குது, 16 இருக்குது, 32 இருக்குது. பன்னீர்செல்வம் வழக்கில் நாளை தீர்ப்பு, திக் திக் எடப்பாடி பழனிசாமி திக் திக் இப்படியே போட்டு ஒரு இன்ஸ்டெபிளைஸ் பண்ணி இவ்வளவுக்கு காரணமா இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களோ அதிமுகவோட நிர்வாகிகளோ சாதாரண தொண்டர்களோ அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறது தான் இதுல உள்ள அடிப்படை பிரச்சனைங்க. தினகரன் சொன்னார் இல்லையா, அங்காளி பங்காளி சண்டை மாதிரி இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தினகரன் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு தேர்தலை சந்திப்பதற்காக தங்களுடைய பயணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தருணத்துல கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கார் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தானே அவர் சொல்ல வர்றாரு. உங்க ஐபிசி தமிழ்லயே மரியாதைக்குரிய திரு தினகரனை நான் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனா என்னுடைய சமீபத்து பார்வை உண்மையாலுமே சொல்ற ஒரு சச்ச ஜென்டில்மேனா அவர் நடந்துக்கிறாருங்க. அதாவது பொது எதிரி அதிமுகவின் குல எதிரி திமுகவை எந்த விதத்திலையும் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர விடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பிரதானமான நோக்கம். எந்த காலத்திலையும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோடையோ அதிமுகவுடையோ பிரச்சனை ஏற்பட்ட போது கூட பாத்தீங்கன்னா அந்த மரண வாசல் ஒவ்வொரு அதிமுக காரனுக்கும் மரண வாசல்னு சொல்லக்கூடிய அறிவாலய வாசலை போய் மிதிச்சவர் இல்ல திரு தினகரன். முள்புதூர்ல ஒன்றிருந்து 3 தடவை போய் மு.க. ஸ்டாலினை பார்த்துட்டு முறவாசல் பண்ணவர் கிடையாது. அம்மா வழியில் எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக தான் அப்படிங்கிற அந்த வழி மாறாதவர். 2வதுங்க, என்னைக்கு அவருக்கு கட்சியில பிரச்சனை ஏற்பட்டு திரு பன்னீர்செல்வம் திரு பழனிசாமி இன்னொன்னு அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், அன்னைக்கு சசிகலாவையும் தினகரனையும் கட்சியை விட்டு நீக்கணுங்கிற ஒரு டிமாண்டோட வந்தவர் தான் திரு பன்னீர்செல்வம் அன்றைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, ரைட் நான் தனி கடை விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி அதோடைய பொதுச் செயலாளராகி அவர் ஒரு தனி வழியில தனி கட்சி தொடங்குவதாக எண்ணமும் இல்லை. திமுகவுல நான் சேர போறதாக செய்திகள் வருது, அதுவும் வதந்தி. அது மட்டும் இல்லாம நான் அதிமுகவா தான் தொடரணும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பம் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காருல்ல. அன்னைக்கு நான் சொன்னது தினகரனை பத்தி சொன்னேன். தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டார். எந்த கோர்ட்லயும் போய் அவர் சேலஞ்சு பண்ணல.
பாத்துக்கிறேன், நேரம் வரப்ப பாத்துக்கிறேன், அவர் வழியில அவர் தனியா போயிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் இவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணிட்டு இப்ப வந்து வேற எங்கேயுமே வாய்ப்பில்ல, குல எதிரி அதிமுகவுடைய குல துரோகி திமுகவோட போய் சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம மானம் மரியாதை இருப்பு அத்தனையும் கட்டியிருக்கிற வேட்டியை தவிர எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு. அங்க பாத்தீங்கன்னா போய் இவருடைய உயரத்துக்கு 3 முறை அதிர்ஷ்டவசத்தால் தமிழக முதலமைச்சரா இருந்தவர் போய் நாளைக்கு சோசப் கட்சியில சேர்ந்தாரு அப்படின்னா, பனையூர் பங்கு தந்தை கட்சியில போய் சேர்ந்தாருன்னா, அவர் வந்தாருன்னா இவர் எந்திரிச்சு நிக்கணும், அவரை பார்த்து கும்பிடணும். டெய்லி பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு முறவாசல் பண்ணணும். நம்ம வளர்த்தி பையன் பேஸ்கெட் பால் பையன் இருப்பாரு, அவரை பார்த்து நம்ம புரூஸ்லி ஆனந்த பார்த்து டெய்லி கும்பிடு போடணும். எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் பிளைட்லயோ இல்ல ஹெலிகாப்டர்லயோ வந்து இறங்கினாருன்னா அதை பார்த்து கும்பிடணும், கார் டயரை பார்த்து கும்பிடணும். ஒரு வகையில அம்மா அவர்கள் வந்த விமானத்தையும் அம்மா வந்த காரையும் கும்பிட்டு இவர் போய் அந்த பரிதாபகரமான நிலைமைக்கு போகணுமே அப்படின்னு அவருடைய தன்மானம் அதை தடுத்திருக்கோம். ஸோ இப்ப அவருக்கு ஒரே வழி அதிமுக கூட்டணியில் தொடர்வதுதான். 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் இது விஷயமா திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினப்ப கட்சியில் அவர் சேர்த்துறதுங்கிறது இப்ப ஆகாத காரியம், அது நடக்காது, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அவரு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அவரோட பேரை கட்சி பேரை மாத்த சொல்லுங்க, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு வச்சு. அவரு பாவங்க நேத்து ஒரு இப்ப எனக்கு உண்மையாலுமே நான் பல வாரம் அவர் விமர்சனம் பண்ணிருக்கேன். நேத்து அவருடைய நிலைமையை பார்த்து ஒரு அதிமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டவருக்கு இந்த நிலைமை ஆகி போச்சு, என் கூட இருக்கிறவங்களாம் சொன்னா அதனால நான் தர்ம யுத்தம் பண்றேங்கிறது ஒரு தலைவருக்கு முதல்ல அழகாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து யாராவது இயக்க முடியுமா? இல்ல நான் சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணினாரு அப்படின்னு யாராவது இது வரைக்கும் கிளைம் பண்ணிருக்க முடியுமா? எல்லாருடைய கருத்தையும் கேட்பார், முடிவுங்கிறது தலைவன் எடுக்கணுங்க. அதுக்கு அழகு திரு எடப்பாடி பழனிசாமி. வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கம் சொன்னாங்க, 2 பேரும் சொன்னதுனால நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் அப்படிங்கிறது அவரு எவ்வளவு பலகீனமா தன்னை மக்கள் நினைப்பாங்கிறது புரிஞ்சுக்காம அவர் பேசியிருக்காருங்க. நான் விஷயத்துக்கு வர்றேங்க. அவர் இப்ப வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல வேணா ஏறலாம். அவரு என்ன பேர் வச்சிருக்காரு, கட்சியா அமைப்பா இயக்கமா, அதை வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க அதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து இணைய முடியும்? அது மிகப்பெரிய நேத்து அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, அந்த சட்ட போராட்டம்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுக்கு வந்து அதெல்லாம் கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கூட நம்ம பின்வாங்கறதுக்கான ஒரு விஷயம் கூட இருக்கு அப்படிங்கிறத அவர் சூசகமா சொல்ல வர்றாரு. இல்லைங்க, சட்ட போராட்டத்துல எல்லாமே பண்ணி பார்த்துட்டு இறுதி வரைக்கும் தோல்வி, அதுல ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறதுனால நீ கையை தூக்கிட்டு வர்றாரு. நான் அதை கூட நான் கொச்சைப்படுத்தல, அதை நான் சிறுமைப்படுத்தல. அவருக்கு உள்ள வழி அதிமுகவில் இப்ப அவருக்கு இடம் கிடையாதுங்க. அவர் வந்து ஆண்டவர் சொன்னாலும் சரி, ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியே கூப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னா கூட அவருக்கு அதிமுகவில் இடம் கிடையாதுங்கிறது இதானதுக்கு அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவருக்கு முன்னாடி உள்ளது 3 வாய்ப்புங்க. சுருக்கமா சொல்றதுன்னா இல்ல இபிஎஸ் ஏதோ ஒப்புதல் கொடுக்க வந்தாரு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அது என்னது? அதுதான் இபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, அவரை ஏதாவது வேற ஒரு பேர் வச்சுக்க சொல்லுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் பங்கு பெறுவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அவர் நேற்றைய சேலத்துல அவர் கொடுத்த பேட்டியில கூட பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் வரலாமாங்கிறப்ப அதை ஒரு சூட்சுமமா அப்படியே திரு எடப்பாடி பழனிசாமி கடந்து போயிருப்பார். அதனால நான் அறிந்த வரைக்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேணா அவர் பயணிக்கலாமா ஒழிய அதிமுகவில் அவர் பயணிக்க முடியாது. மாறா ஏற்கனவே பண்ண துரோகத்தை போய் 3 தடவை முள்புதர்ல ஒளிஞ்சிருந்து மு கருணாநிதி பையனை பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் ஒரு தவறை பண்ணி ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ இல்ல கூட்டணி வைப்பதோ இல்ல நேரடியா போய் கட்சியில சேர்ந்தீங்கன்னா இறந்து போன மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா தன்னுடைய சமாதியில இன்னொரு முறை திரும்பி புரண்டு படுப்பாங்க, இன்னொரு முறை மரணிச்சு போயிருவாங்க. அதோட இவர் அரசியல் வாழ்க்கையே காலி அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவர் திமுக போறது கிடையாது, ஊடகங்களும் சில பேர் தான் அதை பரப்புறாங்கிறத மறுபடியும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. ரைட். அப்ப என்ன, உங்களுடைய உயரத்தை 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் போய் பிளாஸ்ட் 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 அப்படிங்கிறப்ப அப்படின்னு போய் விசில் அடிக்க போறாரா? பனையூர் பங்கு தந்தையோட போய் விசில் அடிக்க போறாரா? அப்ப அவருக்கு உள்ளது, ஐயா வந்தே பாரத் ரயில் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை நான் உங்களை குறைச்சி மதிப்பில்லை, உங்களை நான் எதுவும் இழிவா பேசல, வந்தே பாரத் அப்படிங்கிற சூப்பர் ட்ரெயின்ல ஏறுறதுக்கு வெளியே பாருங்க, இன்ஜினை ஓட்டுற பைலட் ஆகணும்னு இப்ப எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது. ட்ரெயின்ல ஏறுங்களா வெறும் பிளாட்ஃபார்ம் நின்றுவீங்க. இன்னைக்கே ஒத்த மரம் தனி மரம் ஒருத்தர் இருக்கிறாங்களா?
கண்ணதாசன் சொன்ன மாதிரி மினிமம் கேரண்டி 4 பேர் வேணும். அது கூட இல்ல. ஒத்தை மரமா இன்னைக்கு யாரும் இல்லாம இருக்கிறார். இந்த நிலைமைக்கு எல்லாம் அவரே காரணம். அவருக்கு உண்மையாலுமே தனக்கு இந்த முகவரி கொடுத்த அதிமுகவுக்கு அந்த நன்றி கடனை நாம திருப்பி செலுத்தும் நேரம் வந்து விட்டது அப்படின்னா, சில நேரங்கள்ல நீங்க உள்ள இருந்து அந்த நன்றி கடனை செலுத்த முடியாது. நன்றி கடனை உரிய முறைப்படி செலுத்துனீங்கன்னா அதுவே நாளைக்கு ஒரு திறவுகோலாக கூட மாறலாம். நீங்க இன்னைக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே, நிர்வாகிகள் மத்தியிலேயே, ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி மத்தியிலேயே கூட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவர் கட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறப்ப, உடனடியா அவர் வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சார் அப்படின்னா, அவர் மேல உள்ள கோபதாபங்கள் குறைஞ்சு எதிர்காலத்துல அவருக்கு நன்மை பயக்கும். அதனால தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும். அவர் கிட்டத்தட்ட அரசியலுடைய ஒரு இறுதி காலத்துல இருக்கிறார். அவருடைய இறுதி காலங்கிறது நிம்மதியா, அரசியல சொல்றேன், அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழட்டும். அவருடைய அரசியல் இந்த இறுதி காலங்கிறது நிம்மதியா கழியும். எந்த பாவத்துக்கும் ஆளாவல, பண்ணின பாவத்தெல்லாம் கழிச்சு அப்படின்னு ஒரு நிம்மதியோட அவர் வாழலாம். அந்த பேர் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அதிமுக தலைமைக்கும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு சங்கடத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஏன் சார், லாஜிக்கா யோசனை பண்ணுங்க சார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, கழகம், கர்மாந்திரம், கட்டிச்சோறுன்னு இதை பேரை வச்சுக்கிட்டு அதிமுக தலைமை இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து எப்படிங்க ஒரு சேர முடியும்? இது ஒரு அவர் என்ன சொல்றாரு, ஐவிஸ். இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவில் நம்ம இணைச்சு கொண்டால் அப்படி ஒரு பேரே இருக்க போறது இல்லையே, எல்லாரும் ஒன்று இணைஞ்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையில. ஐயா, அது கதம் முடிஞ்சு போனது. நீங்க அதிமுகவில் சேர முடியாது. ஏன் அடம்பிடிக்கிறாரு அவர்? அதிமுகவுல இவ்வளவையும் பண்ணிட்டு ஓவர் நைட்ல அண்ணன் பழனிசாமி, என்ன வாழ வச்ச பழனிசாமி, கடவுள் பழனிசாமி, ஆபத் பாந்தவம் பழனிசாமி, பள்ளி இருக்கிற பழனிசாமியே இந்த பழனிசாமி சொல்லி என்னை காப்பாத்து அப்படின்னா ஓவர் நைட்ல எல்லாம் மாறிடுமா சார்? மறைஞ்சிருமா சார்? அதே அம்மா இருக்கிற சேர போய் குண்டரை வச்சு எட்டி வலிச்சிக்கல, அது தொண்டர் மறந்து போயிருவானா? அலுவலகத்தை போய் குண்டரை வச்சு அடிச்சு நொறுக்குனீங்களே, மறந்து போயிருவானா? 2 முறை போய் சின்னத்தை முடக்குனீங்களா, அதை மறந்து போயிருவானா? எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் ஏகடியும் பேசுறீங்க? எத்தனை சிகண்டி வேலையை பண்ணீங்க? ஓவர் நைட்ல எல்லாம் அப்படியே கம்ப்யூட்டர்ல டெலிட், கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தாலும் அழிஞ்சு போயிடுமே, அந்த மாதிரி அழிஞ்சு போயிடுமா? இது என்னங்க பேசுற? அதிமுகவுல மூடின கதவு அவருக்கு மூடினதாங்க. இப்போதைக்கு சாத்தியமே இல்லைங்க. ஆண்டவர் சொன்னாலும் சரி, ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி சொன்னாலும் சரிங்க, வாய்ப்பு கிடையாதுங்க. நான் எடப்பாடி பழனிசாமி நன்கு அறிந்தவன்கிற முறையில் சொல்றேன், அதற்கான வாய்ப்பு கிடையாது. வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏற சொல்லுங்க, அதுல பயணிக்க சொல்லுங்க. நன்றி கடன் அம்மா உங்களுக்கு சாதாரண டீ கடை வச்சிருந்த உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து முன்னாள் முதலமைச்சர்னு உங்களுக்கு 7 தலைமுறையும் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நன்றி கடனை திருப்பி செலுத்துங்க. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், மனது மாறும். தேவை ஏற்பட்டால் நீங்க அந்த நேரத்துல நீங்க அதிமுகவுல திரும்ப வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதை விட்டுட்டு இவர் பிரஸ் மீட்டை கூட்டிட்டு நான் வந்தா வந்து நான் மாப்பிள்ளையா தான் வருவேன், கதாநாயகனா தான் வருவேன், அமெரிக்கன் மாப்பிள்ளை வேஷம்லாம் நான் போட்டுக்க மாட்டேன்னா ஐம் சாரி பன்னீர்செல்வம் அவர்களே. அப்போ என்டிஏவில் அவர் இணைவதற்கு இபிஎஸ் சமாதானமா சம்மதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. சேலத்து சாணக்கியன், மூதறிஞர் ராஜாஜிக்கு அப்புறம் வந்து தமிழக அரசியல் கிடைத்த ஒரு சாணக்கியனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் பாக்குறேங்க. அவருடைய அரசியலை கூர்ந்து நோக்குபவன் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்றேன், என்டிஏவில் திரு பன்னீர்செல்வம் சேர்வதற்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதிமுகவில் திரும்ப சொல்றேன், ஆண்டவரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியோ சொன்னா கூட சேர்த்த மாட்டார். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் மற்ற தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு. ஒரு நிமிஷம் அது என்ன சி ஓட்டர்ஸ் மட்டும் சொல்றீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த பிற, எங்க பாண்டியன் சேனல் பேரை சொல்லுங்க, சாணக்கியான்னு பேரை சொல்லுங்களேன். அதுக்கு மட்டும் ஏன் பிற அப்படிங்கிறீங்க? ஏன் அவங்க வன்மம் தெரியுது பாருங்க இதுல. அது மட்டும் சி ஓட்டர்ஸ். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கட்சி வந்து சி ஓட்டர்ஸ்ல என்ன போட்டிருக்கான்? இந்தியா முழுக்க என்ன போட்டிருக்கான்? முதல்ல படிக்கல, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்தியா முழுக்க என்ன சி ஓட்டர்ஸ்ல போட்டிருக்கா? அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரலாம். இல்ல, தமிழ்நாட்டுல இப்ப அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போறா, பெரும்பான்மையா எந்த கட்சி வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கருத்து கணிப்புல நடத்தியிருக்காங்க. அதான் என்ன கேட்க வந்தேன்னா, கம்பேரிட்டிவ்லி 2 கருத்து கணிப்பு வந்திருக்கு, அந்த 2 கருத்து கணிப்புலையும் மாறி கருத்துக்கள் வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இபிஎஸ்க்கான ஸ்கோப்பும் என்டிஏக்கான ஸ்கோப்பும் எப்படி இருக்குன்னு நான் கேட்க வந்தேன். நீங்க இந்தியன் தானே? இந்தியா என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கிற இந்தியன் தானே நீங்க? முதல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி, பிற மாநிலங்களை பத்தி என்ன கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு அதையும் பேசிட்டு அதுல தமிழ்நாடு வந்ததுன்னா கூட ஒரு வாதத்துக்கு அதை ஏத்துக்கலாம். 2வது, அது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஒரு வட மாநிலத்தில இருந்து செயல்படக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டை வந்து எவ்வளவு டெப்தா அவங்க வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தினாங்க, இல்ல உட்கார்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா நொய்டாவில் இருந்துகிட்டு போன் பண்ணி இந்த கருத்து கணிப்பு நடத்துனாங்களா அப்படிங்கறத பத்தி எனக்கு மாற்று பார்வை உண்டுங்க.
நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்ம ஊருக்காரரு, தமிழ நம்மளோட மிக அற்புதமா உச்சரிக்கக்கூடிய ஒரிஜினல் தமிழர் ரங்கராஜ் பாண்டே. அந்த பாண்டே எடுத்த கருத்து கணிப்பு தான் உண்மையா இன்னைக்கு தமிழக மக்களுடைய மனசை பிரதிபலிக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா போன 2 மாதத்துக்கு முன்னாடி பாண்டே எடுத்த கருத்து கணிப்புல முதல் முறையா அந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக ஸ்லைட்லி எட்ஜ் ஓவர்னு சொல்லி சொன்னாரு. அது இப்ப தொடர்ந்துட்டு இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் எத்தனை கருத்து கணிப்புகள் வேணாலும் வரட்டும். 180 இடத்துக்கு குறைவில்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். ஓகே சார், தற்போதைய தகவலுக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. ஐபிசி நேயர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் மிக்க நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. Na 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 na